My beloved brothers and sisters in Christ, இன்னைக்கு உங்களை இந்த வீடியோ மூலமா பார்க்கறதுல நான் பயங்கர ஹாப்பி. பாலோட லைஃப் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு யூதன், ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு பரிசேயனோட மகனும் கூட. இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு ரோமன் சிட்டிசன். அப்படின்னா அந்த காலத்துல ரோமன் சிட்டிசனுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்தது. படிப்புலயே அவர் எந்த விதத்திலையும் குறைஞ்சவர் இல்லை. கமாலியன் கீழே உட்காந்து படிச்சிருக்காரு. பாலோட லைஃப் எடுக்கும்போது அவர் வெல் குவாலிஃபைட், வெல் செட்டில்டு லைஃப் வாழ்ந்திருக்காரு. பேர், புகழ், படிப்பு, அந்தஸ்துக்கு எதுக்குமே குறை இல்லாம ஒரு ஒரு எலைட் சொசைட்டி, ரொம்ப பெரிய இடத்த சேர்ந்தவரா பைபிள் நமக்கு சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில எதை ரொம்ப மேன்மையா எண்ணுகிறார், எதை ரொம்ப உயர்வா எண்ணுகிறார் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல சிலுவையை குறித்த மேன்மை அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன் அப்படின்னு இருக்கு. பேர், புகழ், படிப்பு, அந்தஸ்தை காட்டிலும் சிலுவையில என்ன இருக்கு? ஏன் பவுலுக்கு இது ரொம்ப பெருசா தோணுது அப்படின்னா, அந்த காலத்துல சிலுவைக்கு நல்ல மதிப்போ பேரோ கிடையாது. பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அதாவது சிலுவை சாபத்துக்கு ஈக்குவலா இருந்திருக்கு. ரோமன் சிட்டிசன்ஸும் கிராஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. அன்லக்கி ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாத ஒரு வார்த்தையா இருந்தது சிலுவை. இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஒரு சின்னத்தை தான் வாழ்க்கையில மேன்மையாக எண்ணுகிறதுக்கு காரணம் என்ன? பாலுக்கு கிராஸ் பத்தின டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன் இருந்தது. அதாவது, என்னை நீதிமானாக்கின இடம் சிலுவை, நான் நியாயப்படுத்தப்பட்ட இடம் சிலுவை. ஒரு உன்னதமான தேவன் என்னை காப்பாத்துறதுக்காக பலியாகிறாரு, என்னை நியாயப்படுத்துகிறதுக்காக அவர் பலியாகிறாரு. நான் நீதிமான் ஆக்கப்படுகிற இடம் சிலுவை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையிலே ஒரு பெரிய இடம் கிராஸுக்கு அவர் கொடுக்குறாரு. அதாவது எந்த விதத்திலுமே பேரும் புகழும் படிப்பும் எட்ட முடியாத ஒரு உயரத்தை சிலுவை அவருக்கு கொடுத்ததா அவர் நமக்கு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதுக்கு காரணம் நம்ம மீட்கப்படணும், நம்ம நீதிமானாக்கப்படணும், இழந்து போன இந்த உறவு திரும்பி மீட்கப்படணும் அப்படின்றதுக்காக ஒரு உன்னதமான ஒர்க் கிராஸ்ல நடந்திருக்கு, ஜஸ்டிஃபிகேஷன். அந்த ஜஸ்டிஃபிகேஷன் தான் கிராஸோட சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பால் அதை ரொம்ப மேன்மையாக எண்ணுகிறார், சிலுவையை ரொம்ப மேன்மையாக எண்ணுகிறார். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில பேர், புகழ், படிப்பு, அந்தஸ்து எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, இயேசு ஒரு பக்கம் இருக்கிறார். எதை உங்க வாழ்க்கையில மேன்மையாக எண்ணுகிறீர்கள்? நாளைக்கு இன்னொரு நல்ல மெசேஜோட உங்களை மீட் பண்றேன். Until then, shalom.